ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஎஸ் மொபைல் வாலாஜாபேட். இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னா RF4 மைக்ரோஸ்கோப் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இன்னும் நிறைய பாக்ஸஸ் வந்திருக்கு நம்ம கடைக்கு, இன்னும் அன்பாக்சிங் பண்ணலாம். முதல்ல இந்த RF4 மைக்ரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு இந்த குவாலிட்டி காட்டுறேன் பாருங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. கட் பண்ணிட்டோம், பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ். முதல்ல குட்டி அன்பாக்சிங் பண்ணலாம். குட்டி பாக்ஸை என்ன இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா RF4 ஐபிஎஸ்க்கு வர ரப்பர் கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டியாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. RF4 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்கோப் வாங்கியிருக்கோம். பார்ப்போம் உள்ளே அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னப்பா டப்பாலேருந்து வரவே மாட்டேன்ற, சீக்கிரம் வாப்பா, உன்னை அன்பாக்சிங் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரிவ்யூ பண்ணோம் உன்னை பற்றி. ரைட், எடுத்துட்டோம் ஒரு வழியாக. ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்கோப்புக்கு வர மைக்ரோஸ்கோப்புக்கு வர லைட்டுக்காக. அடுத்து பேஸ் பார்த்திங்கன்னா ஒர்க் பெஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. RF-P04 நல்ல மெட்டல் பேஸ் தான், நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. கூடவே ஒரு சிலிக்கான் ரப்பரும் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு கேட்லாக், அந்த கம்பெனியோடைய அந்த பிராண்டோடைய மாடல் போட்டிருக்காங்க பாருங்கள். ட்ரைனாகுலர் ஸ்டீரியோ மைக்ரோஸ்கோப். உள்ள இங்கிலீஷ் சைனீஸ் ரெண்டு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. மாடல் நம்பர் இருக்குது பாருங்கள், 7040. இந்த மாடல் தான் நம்ம வாங்கியிருக்கோம். கவரை பிரிச்சிடலாம். பேஸ் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சிலிக்கான் மேட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்தடுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்ப்போம். அந்த பேஸு கீழே ஒட்டுறதுக்காக ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போம். பேக்கிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் டைமில் எந்த விதமான டேமேஜ் இருக்கக்கூடாதுன்னு 0.7 லென்ஸு வெளியவே இருக்குது. ப்ளஸ்ஸு லைட்டும் எல்இடி லைட்டும் கூட இதிலே மேலேவே இருக்குது. அது முதல்ல எடுத்துடலாம். 0.7 லென்ஸ் இது. இதெல்லாம் முதல்ல ஓரம் வச்சுட்டு அடுத்த உள்ள என்னென்ன இருக்கோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம இதை கட் பண்ணுவோம். சர்ஜிக்கல் நைஃப் போட்டு கட் பண்ணுறோம். நம்ம சேனல் பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரியான இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோ வரப்போகுது. ஆல்ரெடி நம்ம இந்த கேசி பிராண்டுடைய மைக்ரோஸ்கோப் வாங்கியிருக்கோம். அது 65X இருந்தாலும் நம்ம அது அடுத்தது பார்த்தா ஃபார்வர்டு பிராண்டை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது 45X. சரி, RF4 பிராண்ட் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் தான் இந்த அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக வாங்கினேன் நான். சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க RF4 மைக்ரோஸ்கோப் பற்றி ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டதுனால சரி இந்த ஒரு யூனிட் நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு கவர் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அது இதில் ஒரு மாஸ்க் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. RF4 மாஸ்க், RF4 பிராண்ட் போட்ட மாஸ்க்கு. இந்த மாஸ்க் நம்ம வேர் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணோம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது டஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்மோக் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், நம்மளும் ப்ரொடெக்ஷனாக கம்பெனிக்காரன் நல்லா பிளான் பண்ணி ஒரு மாஸ்க் கொடுத்துருக்கான். அதிலே RF4 மென்ஷன் பண்ணியிருக்கு. வேறு எந்த மைக்ரோஸ்கோப் பண்ணாத ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபீஸ், இதுவும் 10x22 தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல இதெல்லாம் கூட வெளியே எடுத்துகிட்டு அப்புறமா நான் அது காட்டுறேன். ஸ்டெம்மோட சைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கோப்பை கம்பேர் பண்ணும்போது சைஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் இது எப்படி குவாலிட்டி இருக்குது பாருங்கள். டஸ்ட் ப்ரூஃப் லென்ஸு அதிலே கூடவே வந்துச்சு. நம்ம யூனிட் கூடவே நம்ம தனியாக வாங்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ண 2 மைக்ரோஸ்கோப்புக்கும் டஸ்ட் ப்ரூஃப் லென்ஸ் நான் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே,
முதல்ல ஒன்றா எடுத்து வெளியே வச்சுப்போம். அடுத்து ஒன்று ஒர்க் பண்ணலாம். இந்த பேஸ் கூட இந்த ஸ்டெம்மை ஃபிட் பண்ணிடலாம். முதல்ல அந்த ஸ்டெம் ஃபிட் பண்ணுறதுக்காக 3 ஸ்க்ரூ குத்துறோம். அதில் வாஷர் இருக்குது. அந்த வாஷரை நம்ம கரெக்டாக போட்டு நம்ம டைட் பண்ணால் தான் அந்த ஸ்டெம் நல்லா ஃபிட்டாக நிற்கும், ஷேக் இல்லாமல் இருக்கும். அது ஹெலன் கீ போட்டு டைப் பண்ணுற மாதிரி டைப்பு. ஹெலன் கீ அதிலே கூட கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணுறேன். மற்ற மைக்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணும்போது RF4 இந்த ஸ்கை ப்ளூ கலர் நல்லாவே கலருக்கு சூப்பராக இருக்குது. இந்த கலருக்காகவும் மட்டும் வாங்கினேன் நான் பார்த்தேன். ஆனால் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. நான் செக் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. 1 by 1 அந்த ஸ்க்ரூ போட்டு ஹெலன் கீ போட்டு டைட் பண்ணேன். ஹெலன் கீயும் அந்த பாக்ஸ்லேயே இருந்தது நமக்கு. கரெக்டாக அதுக்கு நேராக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு ஸ்க்ரூ டைட் பண்ணால் மட்டும் தான் ஸ்க்ரூ டைட் ஆகும். நம்மளால் எந்த அளவுக்கு டைட்டாக திருப்ப முடியுமோ ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். அந்த வாஷர் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் நல்லா குயிக்கு நல்லாவே டைட்னஸை கொடுத்துரும். அது இன்னும் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, போட்டுட்டு அடுத்தடுத்து ஒர்க் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரியான இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோ நாங்கள் கண்டிப்பாக இந்த சேனலில் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சில சந்தேகங்கள் லேட்டஸ்ட் அண்டு இப்போ ரீசெண்டாக வந்த எக்யூப்மெண்ட்ஸோட டவுட்ஸ் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருளை பை பண்ணி நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணுறோம். ப்ளஸ் அதோட ஸ்பெசிஃபிக் இந்த பாக்ஸை தூக்கி ஓர வச்சிடலாம். முதல்ல அதை ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணிக்கலாம். பழைய சிலிக்கான் மேட் தூக்கி ஓர வச்சுக்கிறேன். ஸ்பேஸ் நல்லா கரெக்டாக கிளியராக இருந்தால் தான் நம்ம வச்சு செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம ஃபிட் பண்ணுவோம். அந்த பேஸ் கீழே கரெக்டாக இருக்கிறதுக்காக அந்த முதல்ல ஸ்டிக்கர் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டிக்கர் நம்ம ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது. ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிது அந்த ஸ்டிக்கர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 4 ஓரத்தில் ஒன்று ஒட்டி விட்டால் அது கரெக்டாக நிற்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அது. நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம சேனல் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய புது அன்பாக்சிங் வீடியோஸ் வரப்போகுது. அதுமாதிரி கிவ் அவேவும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து ஹெட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பின்னாடி கொஞ்சம் நல்லா கரெக்டாக டைட் பண்ணிங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கோப் வந்து கீழே விழாமல் இருக்கும், நழுவிட்டு போகாது. அந்தளவுக்கு கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. .7 லென்ஸ் அதில் கொடுத்துருந்தாங்க. அந்த லென்ஸை முதல்ல அந்த ஹெட்டு கூட ஃபிட் பண்ணிக்கிறேன். ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கவர் போட்டு மூடி வைங்க. ஆல்ரெடி அந்த கவர் கொடுத்துருங்க மாதிரி. ஏற்கனவே நான் 2-3 ஸ்கோப் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
அதில் உள்ள டஸ்ட்டு வீடியோஸ்லாம் நான் நிறைய போட்டிருப்பேன். அந்தளவுக்கு டஸ்ட்டு நிறைய உள்ள ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஒர்க் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நைட்டில் வீட்டுக்கு போகும்போது அது கவர் கொடுத்துருப்பாங்க, அந்த கவர் வச்சு மூடுறது ரொம்ப சேஃபு. ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா அட்வைஸ்லாம் நான் ஆல்ரெடி நிறைய அடிபட்டதுனால இந்த அட்வைஸ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே நான் 2-3 ஸ்கோப் நான் க்ளீன் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஓகே, ஹெட் ரெடி, ஹெட் ஃபிட் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே கேசியும் இருக்குது. கேசி பக்கத்துலேயே வைக்கிற RO4 ரெண்டும் ஒரே பிராண்ட் தான் சொல்கிறாங்க. ஆனால் கேசியை விட எனக்கு RO4 தான் நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. குவாலிட்டி வைஸாகவும் நம்ம இதை சஜஸ்ட் பண்ணலாம். இதை பற்றி மார்க்கெட்டில் ஹானஸ்ட் ரிவ்யூவும் நான் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதோட ஐபிஎஸ் ஜஸ்ட் இதோட ஐபிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா 10x22x. இது ஜஸ்ட் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. அது ஆப்ஷன் இதில் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. பட் ஜஸ்ட் நம்ம அதை இன்சர்ட் பண்ணிட்டாலே ஓகே நிற்குது. அதனால தான் இது வந்து ரிமூவபிள் டைப் தான் இருக்குது. கையில் எடுத்தால் தனியாக வந்துடும், திரும்ப மாட்டினா அழுக்காக போய் மாட்டிக்கும். அந்த மாதிரி டைப் தான் இருக்குது. அதனால தான் டஸ்ட் ப்ரூஃப் லென்ஸ்லாம் சீக்கிரம் டஸ்ட்டு போய் ஃபார்ம் ஆகக்கூடாது. நம்ம டஸ்ட்டுக்கு ப்ரூஃப்லேருந்து நீங்கள் அந்த கவர் போட்டு மூடி வைங்கன்றது. லைட் பார்த்திங்கன்னா நார்மல் லைட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அது டிசி லைட் தான், ஆனால் பார்க்கறதுக்கு வேறு நார்மல் மைக்ரோஸ்கோப்பில் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க டியூல் அப்புறம் கேசியில் வர மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இன்னும் லைட் கொடுத்துருக்கலாம். இது பட்ஜெட்டுக்காக இந்த மாதிரி குறைச்சாங்களான்னு தெரியல. ஆனால் பரவாயில்ல, இது லைட்டோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு நாட் பேட், குட்டு தான் சொல்லலாம். பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது, உங்களால் நல்லா பார்க்க முடியும். அதுமாரி பிரைட்னஸ் குறைக்கிறதுக்கு ஒரு பின்னாடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஒர்க்கு தேவையான அளவுக்கு பிரைட்னஸ் வச்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். கேமரா மாட்டுறதுக்கு தனியாக மேலே இருக்குது. அது கேமரா வேணும்னா மாற்றிக்கலாம். சிடிவி லென்ஸ் மாட்டிடுறோம் முதல்ல. கேமரா அப்புறமா மவுண்ட் பண்ணால் இந்த என்கிட்ட இருக்குது ஒரே கேமரா தான். அந்த ஸ்கோப்பில் நான் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இன்னும் நான் கேமரா வாங்கலை. இது என்னோட கடையோட இது 3வது ஸ்கோப். இது ஃபஸ்ட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு இது 45x இது பூம் ஸ்டாண்ட் இது இருக்குது. 2வது கேசி, 3வது RF4. இது நிறைய போர்டு ஒர்க் வருது, ஐசி ஒர்க் ரீஒர்க் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம வாங்கியிருந்தோம். ப்ளஸ் நம்ம வாங்குகிற ஒரு டூல்ஸும் இதுக்கு பின்னாடி நம்ம ஃப்யூச்சரில் வாங்கக்கூடிய நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் வாங்கி கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம எது பெஸ்ட்டுன்றதை மார்க்கெட்டுக்கு நம்ம சொல்லணுன்றதாகவே இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட குவாலிட்டி நான் உங்களுக்கு ஸ்கோப் லென்ஸ்லேயே நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கரெக்டாக அதில் இது மொபைலில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. OnePlus 80 மொபைல் இருந்து அது கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணி குவாலிட்டி காட்டிடுறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் இந்த சேனலில் வரப்போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட சப்போர்ட், லவ் யூ ஆல். தேங்க்யூ.